ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். தமிழ்நாட்டில் நேரடி தமிழ் படங்கள் வெளியிட முடியாத சூழ்நிலை. இப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் என் படம் வெளியாகுது. இப்போ இந்த படம் அதிரடியை வெளியிடலான்னு போகையில் தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெத்தலைப்பாக்கு வச்சு உருவி கெஞ்சி கூத்தாடி எங்கள் மீடியேட்டர்கள் எங்கள் மேனேஜர்கள்லாம் போய் கேட்டால் எல்லாம் ருத்ரமாதேவி, அப்புறம் என்ன ப்ரூஸ்லி, அந்த மாதிரி டப்பிங் படங்களாக 850 திரையரங்குகளை பதிவு பண்ணிடுறாங்க. இது என்ன தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சிலா இல்லை டப்பிங் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சிலான்னு தெரியல. அவங்கள ஃபோனில் கூப்பிட்டா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எடுக்க தான் அந்த பதவிக்கு வர்றாங்க. இப்போது அதான் வேதனையாக இருக்குது. இப்போது திரையரங்குகள் கிடைக்கணும். கர்நாடகாவில் டப்பிங் படங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரி இங்கே செயல்படுத்தணும். அது மெசேஜில் கூட தவறாக வந்துருச்சு. ஆமாம், சிஎம்முக்கு பிள்ளையை வைக்கலாம் அப்படின்னு. இது இந்த பாடி சினிமாக்குள்ளேயே இது தீர்க்கப்பட வேண்டியது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் இப்போ ஒரு கர்நாடகாவில் போய் நீங்கள் தமிழ் படத்தை வெளியிட முடியுமா? அதுவும் டப்பிங் பண்ணி கர்நாடகாலேயே டப்பிங் பண்ணி 1000 தேட்டர் 500 தேட்டரில் அங்கே ரிலீஸ் பண்ண முடியுமா? இது தீர்க்கப்படணும். இதையெல்லாம் தீர்க்காமே இருக்கிறாங்க. யார் பூனைக்கு மணி கட்டுறது? எப்பவும் போது இந்த மன்சூர் அலிகான் தான் கட்டணும். ஆனால் 5 தேட்டர் 10 தேட்டர் 15 தேட்டர் ஆகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆகுது. இவன் டப்பிங் பண்ணியில் பண்ணுறாங்க. தீர்வு இவங்கெல்லாம் எடுக்கணும், எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். அவங்க சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறாங்க. அதான் நான் ரஜினி சார் நேம் அன்றைக்கி சாயந்தரம் பார்க்கலான் இருக்கேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அதாவது இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரானதோ இதோ இல்லை. இது வேதனையாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் அடி ஓட எனக்கு பழசு கிடையாது. அடித்து உடச்சிடலாம். நான் அது தேவையில்லை. என் படத்தை ரிலீஸ் பண்ணோம். நீங்களே ஐடியா சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ செலவு பண்ணி எடுத்ததை 10-20 தேட்டரில் போட்டால் போதுமா? முதல் வருமா? படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, இல்லாட்டி தேட்டரை விட்டு ஓட போகுது இல்லையா? போன படம் 150 படம் வந்துச்சு. இது ஒரு 250 தேட்டராவது கிடச்சா நல்லா இருக்கும். ஆனால் மோசமான சூழ்நிலை. அப்புறம் என்னத்துக்கு இது தயாரிப்பாளர் கவுன்சில்? இது என்ன தமிழ்நாடா இல்லை டப்பிங் நாடா? தயாரிப்பாளர் சங்கம் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கட்டுப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் படத்துக்கு. அதே மாதிரி ஏங்க நம்ம சாப்பிட்றது போதாங்க மற்றவங்களுக்குன்னு தான தர்மம் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பட்டினம் கிடப்பீங்களா? சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுமா இல்லையா? ஒரு 75% தமிழ் படங்க தான், 25% டப்பிங் படங்க அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரவங்களே கூத்தடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? எங்கே நேரில் பார்க்குறது? பார்க்கவே முடியறது இல்லையா? சிஎம்மை கூட போய் பார்த்துடலாம். பூங்குன்றத்துட்டு போய் சிஎம்ல மனு கொடுத்தாக்க ஏதோ தகவலாக அது போகும். இதில் பார்க்க முடியறது இல்லையா? ஏங்க சின்ன படம் 500 படம் 300 படத்துக்கு மேலே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. நான் சின்னது பெருசுன்னு பார்க்கல. படம் நல்ல விஷயம் இருக்கா, கருவு இருக்கா இல்லையா, அதுதான். சின்னது பெருசுன்னு இல்லை. அது நான் அமைப்புன்னு தனியாக வச்சுருக்கிறேன். அது சார்பாக நான் இப்போ பதில் சொல்லவும் விரும்பலை. டாப்சி சார்பாக நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர், ஃபிலிம் சேம்பரில் நான் உறுப்பினர். இந்த கார்டு இருக்குது. அதான் நான் அங்கே வீட்டில் வச்சு உங்களுக்கு ப்ரெஸ் கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ என் இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒரு 1.5 கோடி போட்டு படம் எடுத்திருக்கீங்க. இப்போ எங்கேயுமே தேட்டர் தர மாட்டேங்கிறான். அங்கே போனால் ருத்ரமாதேவிங்கிறான், இங்கே போனால் ஊத்திரமாதேவிங்கிறான். அப்புறம் என்னப்பா புரூஸ்லி இன்னும் ஒன்று இருக்கே. இப்போ என்னமோ சொன்னாங்களே, இப்போ என்னமோ தேவின்னு சொக்கமாதேவியா என்ன கோப்பெருந்தேவி. அப்புறம் டப்பிங் தேட்டருக்கே என்டையர் தமிழ்நாடு டப்பிங் தேட்டரில் டப்பிங் படம் ஓடுதுன்னா அப்புறம் ஸ்டேட் படங்க எதுக்கு? ஸ்டேட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் எதுக்கு? கலந்து ஆலோசிக்காமல் இல்லைங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து அதாவது இப்போ இதுக்கு என்ன ஒரே வழின்னா, இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்ன்னு வர்றவங்க படமே எடுக்கக்கூடாது. காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி அப்படி இருந்துட்டு போகணும். அப்போ தான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்.
சார் இது நீங்கள் தப்பாகவும் ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவர் பாவம் நான் எல்லாத்துக்கும் போனதில் கூட வம்புக்கு இழுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அவரை இழுக்கிறது நோக்கம் கிடையாது. அவர் ஒரு பாவம், அவர் இந்த வயதில் சரியாக அவரோட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்டேபிள்னஸ் தக்க வைக்கிறதுக்கு அவர் நடிச்சிட்ருக்காங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. நான் இப்போ இந்த தயாரிப்பாளராக தானும் அவர்கள் இருக்கிறதுனால ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு அவங்கள பார்க்க இருக்கேன். அது அதை சொல்கிறதுக்காக இங்கே நான் வரலை. தனிப்பட்ட முறையில் காலையில் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவங்க எப்போ கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க. அப்போ நான் இதை பேசினா எம்படத்துக்கு தீர்ந்துடும். ஆனால் இது நிரந்தர தீர்வு கொண்டு வர்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். சாதாரண விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன். அன்னைக்கு சொன்னேன்ல, கருப்பு வெள்ளையில் நாமக்கல் சில ஊரில் தினத்தந்தியில் கருப்பு வெள்ளையில் வருது, அசிங்கமாக இருக்குது விளம்பரம். அது ராமச்சந்திர ஆயுதனுக்கே நேராக போய் இவங்க பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணால் அது ரொம்ப கருப்பு வெள்ளையில் ஒரு விளம்பரம் தான் எப்படி கேவலமாக இருக்கும். அதை கூட இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு பொறுப்பில் இருந்திருந்தாவோ இந்த படத்தை வெளியிட முடிச்சுட்டு பார்க்குறக்கேன். அவங்கள பார்த்து நேரடியாக கேட்டுக்கிட்டால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு வரும். எல்லாம் கலரில் விளம்பரம் வரும். விளம்பரத்துக்கான காசுலாம் கலர் வாங்குகிறாங்க, ரொம்ப குறைஞ்சது தான். அது ஒரு இஷ்யூ. அன்றைக்கும் சொன்னேன், இடத்துல இருந்து எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நியாயத்தை உங்கள்கிட்டே ஒப்படைச்சிடுறேங்க. சைட் படத்துக்கு தேட்டர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இல்லை போட்டு பாரு, எது நல்லா இருக்கோ அதுக்கு கூட நடவடிக்கை. என் படம் ரிலீஸ் ஆகும், இதை தடுக்கிறதுக்கு ரெட்டு அது இதுன்னு சில டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் பிரச்சனை பண்ணி ஏதோ கொண்டு வர்றாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அடித்து தள்ளிட்டு ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ இப்படி சிக்கல் பண்ணி தேட்டர் தரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.